Welcome to Soldiers Guide channel. SSC Constable GD 2025 ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியல் கேலண்டரில் வந்து நேற்று 27ஆம் தேதி வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அஃபிஷியலாக வந்து அவங்க ஒரு மெமோரண்டம் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ். அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளோட சேனலில் நான் கொடுக்குறேன். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகேங்களா? எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இன்னும் ஃபிசிக்கலுக்கு பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் இன்னும் ஃபிசிக்கல் வந்து டேட் சொல்லாமல் இருக்காங்க. இந்த நோட்டீஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே மேபி வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஃபிசிக்கல் டேட் நோட்டீஸ். ஓகேங்களா? ஃபிசிக்கல் டேட் நோட்டீஸ் வந்துருச்சு ஒன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ஒரு 10 டேஸில் தான் இருக்கும். 10 to 15 டேஸ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரன்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 24 மினிட்ஸில் எடுத்துகிட்டு வரணும். இன்னுமே வந்து நீங்கள் ரன்னிங் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஏன்னா இன்னும் ஒரு நோட்டீஸ் வந்து எப்போ வேணாலும் வரலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம். வந்துச்சு அப்படின்னா 10 டேஸ் தான் இருக்கும். அந்த 10 டேஸில் நீங்கள் டைமிங் பிடிப்பீங்களா இல்லை ஓட ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்றது நீங்கள் இதை வச்சு பார்த்துக்கோங்க. ஓட ஆரம்பிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கே கூட ஓட ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 27/8/2024 ஆனுவல் கேலண்டரில் நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த டேட்டில் நாங்கள் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து சம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன்ஸ்னால, அதாவது நிர்வாக காரணத்தினால 5/9/2024 அன்னைக்கு நாங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி நமக்கு நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இது நேற்று வந்த நோட்டீஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணாததுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, யாராவது வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணி விட்டுருங்க. 1 வீக் ஆகும் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வர்றதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இதில் ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து க்ரூஷியல் டேட்னு ஒன்று வைப்பாங்க. க்ரூஷியல் டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் முடிகிற டேட்டில் இருந்தால் அந்த க்ரூஷியல் டேட் இருக்கும். இந்த டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஃபைனலாக செலக்ட் ஆகி நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த ப்ராப்ளம் வரும். அதனால் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் வந்ததும் நான் நோட்டிஃபிகேஷனை பார்த்துறேன். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், வேகன்சி, இது எல்லாமே நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது தான் எவ்வளோ வேகன்சி வரும், என்னென்ன சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே தெரியும். மற்றபடிக்கு சிலபஸ் எல்லாமே எதுவும் சேஞ்ச் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய பழைய சிலபஸ் அதே தான் படிக்கலாம். ஓகே? சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஆல்ரெடி நீங்கள் படித்து நீங்கள் கட் ஆஃப் கம்மியாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கீங்களோ அந்த செக்ஷனுக்கு மட்டும் டார்கெட் பண்ணி டெய்லி ஷெட்யூலில் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜான் மந்த் தான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஜான், பிப்ரவரி இந்த 2 மாதம் தான் எக்ஸாம் நடக்கும். அதனால் கரெக்டாக வந்து இன்னும் ஒரு 120க்கு மேலே நாள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ செப்டம்பரே ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை. செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கரெக்டாக 4 மாதம் இருக்குது. 4 மாதம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டே அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். இந்த வருஷம் எஸ்எஸ்ஜிடியில் ஃபைனல் ரிசல்ட் வர வரையும் எவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும். வேறு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனல் வந்து இப்போது கொஞ்ச நாளில் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் பண்ண போகிறாங்க. அதனால் டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எந்த இன்ஃபர்மேஷன், வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை வாட்ஸ்அப் சேனல்லையோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.